வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நேத்து கொடுத்துருக்காங்க. நேத்து வழக்கம் போல விஜய் அவர்கள் கிளம்பி வந்துட்டாப்ல. தஞ்சாவூர் பக்கத்துல செங்கிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல போன தடவை கூடாரம் போட்ட மாதிரி இந்த தடவையும் கூடாரம் போட்டு ஒரு 5000 பேரை திரட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த கூடாரம் தான் இப்போ நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது. எதற்கு கூடாரம்? இந்த கூடாரம் யாருக்காக இந்த கூடாரம் போடப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இருக்குது. இந்த கூடாரம் விஜய் அவர்களை சந்திக்க வந்தவர்களுக்காக போடப்பட்டதா? விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் வெயில்ல கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக போடப்பட்ட கூடாரமா? இல்லை வெயில் காலம் தொடங்கி விட்டதுனால தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களுடைய திருமேனி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக போடப்பட்ட கூடாரமா அப்படிங்கிறது இப்ப இங்க பெரிய சந்தேகத்துக்குரியதா மாறி இருக்குது. ஏன்னா எப்பவுமே இல்லாத அக்கறை இப்போ என்ன புதுசா இவங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துட்டுன்னு தெரியல. வழக்கம் போல வர வழியில பூரா ரசிகர்கள் பட்டாளங்கள் விஜய் அவர்களை தொத்திக்கிட்டாங்க. இந்த ஜாம்பிஸ் மாதிரி தான் தொத்திட்டு வராங்க. இத பத்தி விஜய் அவர்கள் ஸ்ட்ரிக்டாட்டு பேசி எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாரு. சொன்னா அவருக்கு மார்க்கெட் போயிடும். அதாவது இவர்களுடைய ரசிகர்கள் திருந்திட்டாங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய மார்க்கெட் அடிபட்டுரும். அவங்க முட்டாளாவே இருக்கணும், இப்படி சோம்பிஸாவே இருக்கணும். அதுதான் அவரும் ரசிக்கிறாரு, அவருடைய எண்ணமாவும் இருக்குது. அப்போ நேற்று அந்த பைக்ல விஜய் அவர்களுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வந்துட்டு கொண்டு இருக்கும்போது அந்த பைக்ல பின்னாடி ஒருத்தர் முட்டி அந்த ஒரு போலீஸ் வாகனம் அதுல நின்றுட்டு இருக்கு. அந்த வாகனத்துக்கு பின்னால மோதி இருக்கிறாங்க. மோதி கீழே விழுந்து அதுல 19 வயசு பையனா யாரு ஒரு சின்ன பையன், அவன் காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு விஜயை பார்க்கறதுக்கு அவங்க அப்பாட்ட ஏமாத்தி வண்டி எடுத்துட்டு போயிருக்கான் போல இருக்கு. கீழே விழுந்து மண்டை உடஞ்சி போச்சு. மூளையில வரைக்கும் அடியான், மூளை பாதிச்சிருக்குதான். அந்த பையன் ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனாட்டி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. இப்படிதான் வழக்கம் போல விஜய் அவர்கள் வரும்போது எப்பவுமே இப்படி ஒரு சம்பவம் தான் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு சில இடங்கள்ல மரணம் நிகழ்ந்து இப்படி எப்பவுமே ஒரு விபத்துகள் நடந்துட்டு இருக்கு. இது இந்த அரசாங்கம் ஏன் இதை அனுமதிக்குது தான் இங்க நமக்கு பெரிய புதிராவே இருக்குது. இப்படி ஒரு ஒரு அதாவது ஒரு அறிவு கட்ட கூட்டம் சொல்லுவாங்கல்ல, தற்கூரி கூட்டம், இதை வளர்த்துட்டு வராங்க. ஏன் ஒரு பக்கம் சீமான் அவர்களுடைய மாநாடுல நடந்த அந்த கூட்டத்தை பாத்தீங்களா, அவங்க ஒரு பக்கம் ஒரு ஒரு நல்ல திட்டங்களையும் மக்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலைகளையும் எப்படி சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் அப்படியே மாற்றாக இந்த விஜய் அவர்களுடைய இந்த தற்கொலை கூட்டம் அப்படியே இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய வேலைகளை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காவல்துறை போட்டிருந்த அந்த தடுப்புகளை மீறி தாண்டி ஏறி குதிச்சு உள்ள போய் இப்ப விஜய் அவர்களை பார்த்து என்ன அங்க நடக்க போகுது? விஜய் அவர்கள் அப்படி ஏதாவது வித்தியாசமா பேசுறாரு, ஒரு நாட்டுக்கு தேவையான விஷயங்களை பத்தி பேசுறாரு, மக்களுக்கு தேவையான விஷயங்களை பத்தி பேசுறாரு அப்படின்னா பரவாயில்ல. ஒண்ணும் கிடையாது. வழக்கம் போல அவர் திமுகவை தான் திட்டிட்டு இருக்கிறாரு. இங்க நம்ம இப்போ என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இவரு விஜய் அவர்கள் இப்போ திமுகவை நீங்க திட்டுறீங்களா? திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு ஓட்டு சேகரிக்கிறீங்களா? விஜய் அவர்களுடைய கூட்டத்துல திமுகவை பத்தி குறை சொல்லி பேசிருக்கிறாரு இல்லையா? எனக்கு என்னமோ விஜய் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறது மாதிரிதான் தெரியுது. அதாவது திமுகவும் ஏடிஎம்கவும் ஒன்னா கூட்டு சேர்ந்து விஜய் அவர்களை எதிர்ப்பதற்கு அவங்க திட்டம் போடுறாங்களாம். விஜய் அவர்கள் வந்ததுனால திமுகவுக்கு பெரிய தலைவலி ஆகி போயிடுச்சான். அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ போட்டு வளரிட்டு இருக்கிறாரு. என்ன அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா அடுத்த ஜென்மம் மறுபிறவி அப்படின்னு ஒண்ணு இருந்தா நான் விவசாயியாக பிறப்பதற்கு நான் அப்படி ஒரு வரத்தை கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. என்ன இது எவன் தான் எழுதி கொடுக்குறான் உங்களுக்கு இந்த டைலாக் தெரியல. அப்புறம் இந்த ஜனநாயகன் படத்தை பத்தி நேத்து வாய் திறந்திருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, முதல்வர் அவர்களும் இதற்காக குரல் கொடுத்ததுக்கு நன்றி, மற்ற நிறைய பேர் ஜனநாயகன் படத்துக்காக குரல் கொடுத்திருக்காங்க, அவர்களுக்கும் நன்றின்னு நேற்று வாய் திறந்திருக்கிறாப்ல. இந்த சம்பவம் நடந்து எத்தனை நாள் ஆகுது? இப்போ நேத்தான் ஞாபகம் வந்திருக்குதா, இல்ல நேத்து தான் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்ல அதை பத்தி பேசுறாங்க? அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கிரிப்ட்ல எல்லாம் அதை பத்தி அந்த சம்பவத்தை பத்தி இல்லை, அப்படிதானா? என்ன விஜய் சார் நீங்க, ஐயோ கடவுளை, திரும்ப திரும்ப நீங்க திமுகவுக்கு ஆதரவா தான் வாக்கு சேகரிக்கிற மாதிரி தான் நீங்க உங்களுடைய பேச்சுகள், உங்களுடைய கூட்டங்கள் அமைஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் என்ன சொல்றாரு, ரேஷன் கடையில தனித்தனி இடையாளர்களை வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆண்களுக்கு தனி இடையாளர்கள், பெண்களுக்கு தனி இடையாளர்கள். இதான் அவங்க திட்டம். அரிசியை தவிர மற்ற எல்லா பொருள்களும் பாக்கெட் போட்டு விற்பனை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாப்புல.
என்னையா உங்களுடைய திட்டம்? மக்களுக்கு என்ன செய்ய போறோம்? அதாவது என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இங்க தமிழ்நாட்டுல? ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? சும்மா எழுதி குடுக்க அந்த பேப்பர பார்த்து அதுல விஜய்ங்கிற பேரையுமே பேப்பர பார்த்து தான் படிக்கணுமா நீங்க? போன தடவ ஸ்கிரிப்ட் லீக் லீக் ஆயிட்டுன்னாங்க. இந்த தடவ ஸ்கிரிப்ட வந்து பொத்தி பொத்தி கொண்டு வந்துட்டாரு போல இருக்குது. எவனோ எழுதி குடுக்கறத வந்து ஒப்பிச்சுட்டு நீங்க போனோம். இதுக்கு ஒரு அரசியல் கட்சி, இதுக்கு ஒரு தலைவர் நீங்க. காரி துப்புறாங்க. உங்கள வந்து காரி துப்புறாங்க. உங்க ரசிகர்கள், உங்க ரசிகர் கூட்டம் மட்டும் தான் இப்ப உங்கள பார்க்கவே வர்றாங்க. அவ்வளவுதானே? வேற எவன் வரான் உங்கள பார்க்கறதுக்கு? எதுக்கு இந்த நாடகம்? எதுக்கு இந்த ஆர்ப்பரிப்பு? இந்த தேவையில்லாத வேலைகள விஜய் அவர்கள் நீங்க ஏன் இந்த மாரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. காங்கிரஸ் வந்து இறுதியாட்டு தமிழக வெற்றி கழகத்துல வந்து சேரும் அப்படிங்கிற மாரி நெறைய பேசிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் வந்து சேருவதற்கு வாய்ப்பில்ல. ஏன்னா எல்லாம் ஒண்ணுதான். இவங்க டிஎம்கே, டிவிகே, காங்கிரஸ் எல்லாமே ஒரே கட்சி தான். புரியுதா? ஒரே கட்சி தான். இப்போ காங்கிரஸுக்கு வந்து 40 சீட்டு கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அவங்க கொடுக்க மாட்டாங்கன்ட்டு இப்போ 26 25 27 சீட் என்னமோ கொடுத்துருக்காங்க போல இருக்குது. இப்போ ஒருவேளை அவங்க கொடுக்கலன்னா இவங்க பிளான் இப்படிதான் இருந்தது. தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ந்து போட்டி போடுங்க. நம்ம ஒருவேளை ஜெயிச்சு வந்துட்டேங்க அந்த அந்த வெற்றி பெற்றது எல்லாமே இவங்க திமுகவுக்கு ஆதரவா நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படி சொல்லி எல்லாம் இந்த பக்கம் வர்ற மாதிரி அவங்களுடைய பிளான். ஆனா இப்போ விஜய் தமிழக வெற்றி கழகம் போற போக்க பார்த்தா டெபாசிட் கூட கிடைக்காது போல இருக்கு. அந்த லட்சணத்துலதான் தமிழக வெற்றி கழகம் போயிட்டு இருக்கு. அப்போ அங்க போய் மண்ணை கவ்வதுக்கு இங்கே இருந்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸை வந்து சேர்த்து வச்சிருக்காங்க திமுகவில். இப்படிதான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் வரக்கூடிய இனி அரசியல் நகர்வுகள் வந்து தேர்தல் நகர்வுகள் எந்த மாதிரி போகுதுன்னு அப்படிங்கிறத பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கலாம். நன்றி.